இந்த இதில் பார்க்குறது ஈக்லிபிரியம் கண்டிஷன்ஸ் ஃபார் எ ஃபார்ம். அதாவது ஈக்லிபிரியம் ஆஃப் எ ஃபார்ம் மீன்ஸ் தட் த ஃபார்ம் ரீச்சஸ் த மேக்ஸிமம் ப்ராஃபிட். ஓகேவா? அதாவது ஈக்லிபிரியம் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வர லெவலில் தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஈக்லிபிரியம்னு சொல்கிறோம். ஓகேவா? இதை வந்து 2 விதமாக பிரிக்காங்க, 2 அப்ரோச்சஸாக. என்னென்னா டிசி அண்ட் டிஆர் ஃபார் கால்குலேட்டிங் த மேக்ஸிமம் ப்ராஃபிட். அதாவது டிசியும் அதாவது டோட்டல் கர்வும் டோட்டல் ரெவன்யூ ஈக்குவலாக இருக்கிறது தான் வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த டோட்டல் கர்வ் அப்ரோச் இதில் வந்து பார்த்தோம்னா 2 விதமாக பிரிக்கிறாங்க. 2 அப்ரோச்சஸ் சொன்னோமா? இதில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஒன் வந்து டோட்டல் கர்வ், ரெண்டாவது வந்து மார்ஜினல் கர்வ் அப்ரோச். அதாவது எம்சி, இதில் வந்து டிசி இஸ் ஈக்குவல் டு டிஆர்னு சொன்னேன். இதில் வந்து எம்சி இஸ் ஈக்குவல் டு எம்ஆர். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இந்த டோட்டல் கர்வோட தான் இது வந்து பார்த்துக்கோங்க, இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்தது இந்த டிசி அண்ட் டிஆர் அப்ரோச். அதாவது டிசிடிஆர் அப்ரோச்சுங்கிறது ப்ராஃபிட் இஸ் அப்டைன்ட் பை எ ஃபார்ம் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிசி அண்ட் டிஆர். அதாவது இதில் என்ன சொல்கிறோம்னா டிசி அதாவது டோட்டல் கர்வுக்கும் டோட்டல் ரெவன்யூக்கும் டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சி மேக்ஸிமம் ஆனால் ப்ராஃபிட்டை ஒரு கம்பெனி ஏர்ன் பண்ணுறது தான் வந்து ஏர்ன் பண்ணுறதை கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈக்லிபிரியம் இஸ் அப்டைன்ட் அட் த பாயிண்ட் வேர் த மேக்ஸிமம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டிசி அண்ட் டிஆர் அக்யூஸ். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டிசி அண்ட் டிஆருக்கும் இடையே உள்ள டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சி ஒரு கம்பெனி வந்து பயங்கரமான லாபத்தை மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணுறதை கால்குலேட் பண்ணுறதுன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் ஈக்லிபிரியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டிசிக்கும் டிஆருக்கும் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டை வந்து கண்டுபிடிச்சி அதிகமாக இருக்குன்னா அந்த டாட்டை தான் வந்து இஎன் டிஃப்ரெண்ட்டு அதிகமாக இடைவெளி இருக்கிறது அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப ஹை பிச்சான ப்ராஃபிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது டிசி டிஆர் வந்து முறையாக வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது, கணக்கிட முடியாது. உச்சபட்ச லாபத்தை கணக்கிட டிசிடிஆர் முறையை கடைபிடிப்பது கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் லாபமாக இருந்தாலும் சரி நட்டமாக இருந்தாலும் கணக்கிட முடியும். அதுக்கு தான் வந்து எம்சி இஸ் ஈக்குவல் டு எம்ஆரை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அந்த இதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா டிசிடிஆர் அப்ரோச் ப்ராஃபிட் இஸ் அப்டைன் ஃப்ரம் எ ஃபார்ம். அதாவது டிசிக்கும் டிஆருக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டை வந்து கண்டுபிடிச்சி ஒரு கம்பெனி வந்து ஹை பிச்சுக்கான லாபத்தை வந்து கணக்கிட முடியும்னு சொல்கிறாங்க. ஆனால் ஈக்லிபிரியங்கிறது டிசிக்கும் டிஆருக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் வந்து இஎன்னை வந்து பொதுவாக சொல்கிறது ஹை பிச் லாபம் கணக்கிட வந்து டிசிடிஆர் முறையை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. டிசியும் டிஆர் முறையும் ஃபாலோ பண்ணுறாங்க. அதே மாதிரி பொதுவாகவே வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ராஃபிட்டாக இருக்கட்டும் லாஸாக இருந்தாலுமே இஎன்னோட இப்போ கணக்கிட வந்து பொருளியல் வல்லுநர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எம்சி இஸ் ஈக்குவல் டு எம்ஆர் அப்ரோச் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது பார்த்தோம் அப்படின்னா டிசிடிஆரை வந்து டிஃப்ரெண்ட்டை கண்டுபிடிச்சி ஒரு கம்பெனி வந்து அவங்களோட லாபத்தை வந்து கணக்கிடுறாங்க. ஆனால் ஈக்லிபிரியத்தில் பார்த்தீங்கன்னா டிசிடிஆருக்கான இடைவெளியை கண்டுபிடிச்சி இஎன் வந்து ரொம்ப இடைவெளி இருக்குது, இஎனுக்கான கேப் வந்து நிறைய இருக்குது அப்படின்னா அதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹை பிச்சுக்கான லாபத்தை வந்து இதில் கணக்கிட முடியாது, ரொம்ப கேப் இருக்குது அப்படின்னா. அதனால் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன அப்ரோச்சை யூஸ் பண்ணி இதை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா எம்சி இஸ் ஈக்குவல் டு எம்ஆர் அப்ரோச்சை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கனாமிஸ்ட் வந்து சொல்கிறாங்க. கால்குலேட் ப்ராஃபிட்டாக இருந்தாலும் லாஸாக இருந்தாலுமே எம்சி எம்ஆரை வச்சு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா?